எனக்கு ஐஜி தெரியும். எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். உனக்கு என்னத்தா? பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. இது பழசு. இப்போ நான் சொல்ல போற ஐஜிக்கு உங்க எல்லாரையும் தெரியும், உங்க பாடியை பத்தியும் தெரியும். ஸோ இந்த ஐஜி நான் எதை சொல்றேன் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ஸ். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உங்க உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி. சக்தின்னு 3 எழுத்து எடுத்துறதுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் எடுத்துட்டியடா. ஸோ ஆன்டிபாடிக்ஸ் சொல்லுவாங்க, இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்லுவாங்க. இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ்லேயே 4 வகை. ஒன்று ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ அண்ட் ஐஜிஜி. இந்த ஐஜிஏங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா உங்களோட மியூக்கஸில் இருக்கும். அதில் எதனா பிரச்சனை வந்துன்னா இந்த ஐஜிஏ வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஐஜிஇ அப்படிங்கிறது ஃபுட்டால் உங்களுக்கு அலர்ஜி வருது, இல்லை ரோட்டில் எதனா போகிறீங்க அதனால எதனா அலர்ஜி வருது, ட்ரக்கால் எதனா அலர்ஜி வருது அப்படின்னா இந்த ஐஜிஇ உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஐஜிஜியும் ஐஜிஎம்மும் எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா டெங்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஜிஎம் எடுக்கணும். ஐஜிஜி எப்போ எடுக்கணும் அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி டெங்கு வந்துருந்துச்சு, கோவிட் வந்துருந்துச்சு, இல்லை டைஃபாய்டு வந்துருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஐஜிஜி நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.